எனக்கு கிடைச்ச வாய்ப்பு பறி போயிடுச்சே அப்படின்னு நினச்சி எப்போவுமே அழுகாதீங்க, புலம்பாதீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அழுது புலம்புறதை விட்டுட்டு தேடுங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கிடுவோம். ஒரு ஊருக்கு போகிறோம், அடுத்த ஊருக்கு போகிறோம். ஒரு பஸ் பிடிச்சி தானே போவோம். அந்த பஸ்ஸுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. அந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் நம்ம இந்த கல்யாணத்துக்கு போக வேணாம், திருப்பி வீட்டுக்கே போய்டும் அப்படின்னு நினச்சி திருப்பி வீட்டுக்கு வரோமா? இல்லை. அடுத்த பஸ்காண்டி வெயிட் பண்ணி ஆட்டோவில் போவோம், கால் டாக்ஸி புக் பண்ணி போவோம். மைண்டு கொஞ்சம் வேலை செய்தில்ல, அடுத்தடுத்து புக் பண்ணி போகலாம் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க வாய்ப்பும். கிடைச்ச வாய்ப்பு தவறுனா பரவாயில்ல, தொலைச்சாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அடுத்த வாய்ப்பை தேடுங்க. இந்த உலகத்தில் தேடினா கிடைக்காதது எதுவுமே இல்லைங்க. நம்ம தேட மாட்டோம், சோம்பேறி, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. தேடுனா கிடைக்காது எதுவுமே இல்லை. லைஃப்பில் அழகான விஷயம் நிறையா இருக்குது. நம்ம அந்த காலத்துலேயே இருக்கோம், எதுவுமே இல்லை, நம்ம லைஃப்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, உலகமே நம்ம கையில் தான் இருக்குது. எல்லா விஷயமுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரியாத விஷயம்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. தேடுங்க, கண்டிப்பாக மீண்டும் ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. உங்களுக்கான லைஃப் ஸ்டைலை உருவாக்குங்க, க்ரியேட் பண்ணுங்கள். அந்த லைஃப்பில் பயணிங்க, ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் எங்கேயும் போயிடாது. நீங்களே உருவாக்கிக்கலாம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.